திமுகவோட முரசொலியில கடுமையான விமர்சனங்களை முன்வைச்சு தாவேக தலைவர் தளபதி விஜய் அவர்களுடைய பெயரை குறிப்பிட்டு கடுமையாக விமர்சித்திருக்காங்க. இது குறித்து தான் இன்றைக்கு விவாதத்தில் நம்ம பேச போறோம். முதல்ல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க மை. இப்போ இந்த வழக்கு அதன் பிறகு இந்த விவாதங்கள் குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கரூர் சம்பவம் ரிலேட்டடான வழக்கு விசாரணை பண்ணாங்க. பட் அதை பார்த்தினா ஒரு அவதூறு லாட்டி கூட நார்மலாக பேசினாலே அவங்க மேலே வழக்கு போடுறதும் அவங்க சிறையில் அடைக்கிறதுமா இருந்தாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பு சொல்லி சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஆளும் அரசாங்கமோ இல்லை எதிர்கட்சியோ பேசுகிறது நம்ம தவறு சொல்ல முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகை நிறுவனம், அதுவும் ஆளும் கட்சிக்கு சார்ந்த ஒரு பத்திரிகை நிறுவனமான முரசொலி பார்த்தீங்கன்னா இந்த வழக்கை பற்றியும் ப்ளஸ் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களை பற்றியும் கடுமையான விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்த விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. ஒரு பொதுவான விமர்சனங்கள் வச்சுருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஏற்புடையது, கண்டிப்பாக ஏற்றுக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஊடக தர்மத்துக்கே ஒரு அவப்பேர்னே சொல்லலாம். இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாகவே ரொம்ப ஒரு கீழ்த்தரமான விமர்சனங்கள் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்களை பார்த்து இப்போ ரீசனாக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்டனத்துக்குரியது. ஸோ இதை பற்றி கருத்து அசோக் பட் அடுத்து கேட்கலாம். இல்லை, இதை நம்ம இந்த முரசொலியில் வர விமர்சனத்தை நம்ம இது புதுசாக பார்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த கட்சியோட பேச்சாளர்களும் சரி, அந்த கட்சியோட எம்எல்ஏ எம்பிக்களே சரி, ஒரு சிலர் ரொம்ப அவதூறாக பேசுகிறதும், இந்த மாதிரி கொச்சையாக பேசுகிறதும், ஆபாசமாக பேசுகிறதும், தனி மனித தாக்குதலை பண்ணுறதும் அவங்களுக்கு இது புதுசு கிடையாது. தொடர்ச்சியாக அவங்க அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த முரசொலி விமர்சனத்தை நான் அப்படி பெருசாக நினைக்கல. ஏன்னா அவங்க திமுகன்ற ஒரு கட்சியோட வேலையே பார்த்திங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தனி மனித தாக்குதல், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் தனி மனித தாக்குதல் பண்ணுறது தான் அவங்களோட அன்றாட கடமையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு கடமையை இன்றைக்கி தளபதி மேலே ரொம்ப ஆபாசமாக சொல்லியிருக்கான்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. இல்லை, இப்போ இதில் முக்கியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொலைகாரர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை அவர் தான் செஞ்சாரு அப்படிங்கிற மாதிரி இவங்களே தீர்ப்பு எழுதிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. கொலைகாரர் வச்சு 41 பேரை கொலை செஞ்சுட்டு பனையூர்ல பதுங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தொடங்கி அடுத்தடுத்த கட்டமாக கடுமையான விமர்சனங்கள் வச்சிருக்காங்க. ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு, அங்கேருந்து தண்ணி தூக்கி போட்டது ஒரு ஹீரோ தூக்கி போட்டு அங்க மக்கள் பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல ஷார்ட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கீழ்த்தரமான விமர்சனங்களை இதற்கு முன்பு செஞ்சிருக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் நல்ல வேஷம் போட்டு நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது, நீதிபதி விமர்சிக்க கூடாது, தீர்ப்பை விமர்சிக்க கூடாது, இது விசாரணையில இருக்கு, இது உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு கீழே இருக்குது, இது சிபிஐக்கு மாறிடுச்சு, இது பிஜேபி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஆட்கள் ஒரு திமுக ஆட்கள், திமுக ஆதரவாளர்கள்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்க நிலையில அவங்கள கூட தரம் தாழ்ந்து நம்மளால எழுத முடியும். ஏன்னா ஒருத்தர் இதுல சிசிடிவி இருக்கிறது, ட்ரோன் கேமரா பறந்ததெல்லாம் ஒரு கதை எழுதினார். அவர் கதை எழுதும் போது என்ன எழுதிட்டு இருந்தாருன்னா, இது படத்துக்காக வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால அதை இதுலயும் மேற்கோள் காட்டி இது படத்துக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இது கொலை செஞ்சிட்டாரு, இப்படி கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்காங்க.